வைணவ திருத்தலங்கள் 108 ஆகும். இவை அனைத்தையும் ஒருவர் தரிசிப்பது மிகவும் புண்ணியம். ஆனால் எல்லோராலும் 108 திவ்யதேசங்களும் தரிசிக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் சிதம்பரம் அருகில் உள்ள காட்டுமன்னார்குடியில் உள்ள வீரநாராயண பெருமாளை தரிசிக்க 108 திவ்யதேசங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும். இத்தனைக்கும் இது 108 திவ்யதேசத்தில் வராதது. இந்த தலம் நாதமுனிகள் என்ற வைணவ ஆச்சாரியரின் அவதார தலமாகும். மிகவும் பெருமை பெற்ற திருத்தலம். 4000 திவ்ய பிரபந்தம் கண்டெடுக்கப்பட்ட தலம். எனவே முதலில் இந்த தலத்தை தரிசித்து விட்டுவது மிகவும் சிறந்தது. இந்த நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தங்கள் அனைத்தையும் நம்மாழ்வாரின் திருவருளால் மீட்டு மக்களுக்கு வழங்கினார். இவரை முதல்வராக கொண்டே வைணவ ஆச்சாரியர்களின் பரம்பரை துவங்குகிறது. இந்த ஊரை சதுர்வேதி மங்கலம் என்ற கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருமணம் நடைபெற்ற போது இது பெருமாளுக்கு சீராக கொடுக்கப்பட்ட ஊராகும். இந்த தல பெருமாள் கோவில் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. வீரநாராயணன் என்ற முதலாம் பராந்தகன் இந்த ஊரை அமைத்தார். இதன் அருகிலேயே வீராணம் ஏரி அமைந்துள்ளது. ஸ்ரீ மகாலட்சுமியின் கரம் பிடிக்க பெருமாள் மன்னன் என்ற பெயரில் இங்கு வந்தார். மன்னனாக வந்து திசை காட்டிய இறைவன் என்பதால் காட்டுமன்னார் என்று ஆனது. ஜிரும்மன ராஜரிஷியின் பிரார்த்தனையின்படி மகாலட்சுமி தாயார் இங்கு பிறந்தார். தாயார் திருமண வயதை அடைந்ததும் அவருக்கு சுயமரம் நடைபெற்றது. பகவான் நாராயணனே கருட வாகனத்தில் வந்து மன்னர்களை வீழ்த்தி மகாலட்சுமியின் கரம் பிடித்ததால் வீரம் காட்டிய வீரநாராயண பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது. மூலவர் வீரநாராயண பெருமாள் மதங்க முனிவரின் தவத்தை ஏற்று வீரநாராயணன் என்ற நாமத்தில் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார். கோவிலின் உள்ளே மதங்க முனிவர் காட்சி தருகிறார். நம்மாழ்வாரை வணங்கிய நிலையில் மதுரகவி ஆழ்வார் சன்னதியை தரிசிக்கலாம். தவிர நரசிம்மர், நாதமுனிகள், ஆண்டாள் மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதிகளும் இந்த கோயிலில் உள்ளன. இந்த கோயில் உற்சவர் ராஜகோபாலன், தாயார் மரகதவள்ளி. இவருக்கு தனி சன்னதி உண்டு. தீர்த்தம் வேத புஷ்கரணி, தலவிருட்சம் நந்தியாவட்டை. இங்கு யோக நரசிம்மர் மற்றும் வராகரையும் தரிசிக்கலாம். இந்த தலத்து பெருமாளை தரிசித்தால் 108 திவ்யதேச பெருமாள்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறலாம்.